புதிய தலைமுறை செய்தி ஆசிரியர் திரு சமஸ் இணைந்திருக்கிறார் நம்மோடு தொலைபேசி வாயிலாக. சார் வணக்கம். வணக்கம். திராவிடர் கழகங்களினுடைய கோட்டையாக நாகை மாவட்டம் திகழ்ந்து வருகிறது. புவியியல் ரீதியாகவும் நம்ம இவ்வளவு நாட்கள் கடந்து வந்த அரசியல் ரீதியாகவும் நாகை மாவட்டத்தினுடைய முக்கியத்துவம் என்ன சார்? நாகை தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் மிக மிக சிறப்பு பெற்ற நகரங்கள்ல ஒண்ணு. சோழர் காலத்தில் இருந்தே நான் சொல்வது ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பே மிகவும் பொலிவு போற்ற ஒரு கடற்கரை துறைமுக நகரம் அது. அதாவது 1000 ஆண்டுகளுக்கு முன்பு, இப்ப நம்ம பிரதமர் வந்திருந்தாரு, கங்கை கொண்ட சோழபுரம் வெற்றியை பற்றி நாம பேசுறோம். அந்த வெற்றியெல்லாம் எதை பிரகடனப்படுத்துவது அப்படின்னு சொன்னா, மிக முக்கியமான ஒரு வரலாற்றை நினைவூட்டுவது. அது ஸ்ரீ விஜயம் எனும் நாடு. அந்த நாட்டின் மீது சோழர்கள் எடுத்த படையெடுப்பு, அதன் மீது அவர்கள் அடைந்த வெற்றி, அந்த வெற்றியையும் பிரகடனப்படுத்துவதுதான் ராஜேந்திரனுடைய சாதனைகள். அந்த போருக்கான படைகள் எங்கேருந்து புறப்பட்டன அப்படின்னு சொன்னா நாகப்பட்டினத்தில் இருந்துதான் புறப்பட்டன என்று வரலாற்று ஏடுகள் நமக்கு சொல்லுது. அப்ப அவ்வளவு ஒரு பொலிவான ஒரு நகரமாக இருந்த ஒரு நகரம் நாகப்பட்டினம். அப்புறம் அது வெறும் போர்க்களமாக மட்டுமல்ல, ஒரு மிகச்சிறந்த ஒரு வணிக நகரமாக இருந்திருக்கு. சீனா உள்ளிட்ட ஏராளமான நாடுகளுடைய தூதர்கள் நாகப்பட்டினத்துல இருந்திருக்காங்க. அவர்களுடைய குறிப்புகள்லாம் வரலாற்று ஏடுகள்ல பதிவாயிருக்கு. அதே போல நவீன காலகட்டத்திலும் கூட பிரிட்டிஷார் மிக முக்கியமான ஒரு களமாக நாகப்பட்டினத்தை பார்த்தாங்க. இன்றையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 நூற்றாண்டுக்கு முன்பே 1859 நாகப்பட்டினத்துல ரயில் நிலையம் அமைக்கப்பட்டது. இன்னும் சொல்ல போனா தென்னக ரயில்வேயினுடைய ஆரம்ப கால தலைமையகமாக நாகப்பட்டினம் இருந்தது. 1900 ஆரம்பங்கள் வரைக்கும், அதாவது 1929 வரைக்கும் கூட தென்னக ரயில்வேயோட மிக முக்கியமான பணிமனையாக நாகப்பட்டினம் செயல்பட்டது. ஆக இவ்வளவு பொலிவு பெற்ற ஒரு நகரம் அது. அது இன்னைக்கு என்ன நிலையில இருக்கு அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குரிய ஒரு விஷயம்தான். அந்த விஷயத்தை மையப்படுத்தி அவர் பேசியிருக்கிறார், விஜய் பேசியிருக்கிறார். உள்ளூர் பிரச்சனைகளுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது கவனிக்க வேண்டிய ஒன்றுதான். அதுல அவர் பேசும்போது மீன் பதப்படுத்துதல் தொழிற்சாலை இல்ல, மரைன் காலேஜ் இல்ல போன்ற பல்வேறு விஷயங்களை குறிப்பிடுறார். கடல் தொழிலுக்கு உரிய முக்கியத்துவம் இங்க அளிக்கப்படவில்லை அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வைக்கிறார். அது சரியான விமர்சனமா உங்களுடைய பார்வை? அது ஒரு சரியான விமர்சனம் தான். அதை நான் இந்த அரசின் மீது மட்டும் நான் சொல்ல மாட்டேன். தமிழ்நாடு அரசுக்கு எப்படி ஒரு சாதனை கடந்த ஒரு 50-60 ஆண்டுகள்ல ஒரு பெரிய சாதனை இருக்குதோ, அது போன்று நாம் இன்னும் உரிய கவனம் அளிக்க தவறிய விஷயங்கள்னு சில பட்டியல் இருக்கு. நீங்க இந்திய அளவுல எடுத்துக்கிட்டீங்கன்னா, குஜராத்துக்கு அடுத்தது ஒரு பெரிய கடற்கரை, நீளமான கடற்கரையும் கடல் வளமும் கொண்ட ஒரு பெரிய வளமிக்க மாநிலம் தமிழ்நாடு. ஆனால் நமக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கேரளம், அவர்கள் கடல் தொழிலை எவ்வளவு அளவுக்கு முக்கியமாக கருதி அதிலேருந்து எவ்வளவு வணிகத்தை அவர்கள் செய்கிறார்கள், எவ்வளவு கோடிகள் அதில் வழியா ஈட்டுகிறார்கள் என்று நாம் ஒப்பிட்டு பார்த்தால் நாம் இந்த இடத்துல எவ்வளவு பலகீனமா இருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். அதற்கு மிக முக்கியமான இன்னொரு காரணம் என்னன்னா, ஊடகங்கள்லயும் சரி, அரசியல்லையும் சரி, கருத்துருவாக்க இடங்கள்லையும் சரி, கடலோடி சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு அப்படியே பண்பு நம்ம சமூகத்துல இல்ல, தமிழ் சமூகத்துல இல்ல. அதுவும் அதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம்னு சொல்லலாம். நமக்கு சமவெளி மேல இருக்கக்கூடிய ஒரு கவனம் கடல் மேல கிடையாது, கடல் புறங்கள் மேல கிடையாது. அதனாலேயே நம்ம நிறைய விஷயங்களை இழந்திருக்கோம். தமிழ்நாட்டினுடைய கடல் நகரங்கள் நிறைய வாய்ப்புகளை இழந்திருக்கு. நாகப்பட்டினம் கூட அதுல ஒரு பகுதின்னு சொல்லலாம். இன்று அவர் குறிப்பிட்ட ஒரு கல்லூரி, கடல் சார்ந்த, கப்பல் தொழில் சார்ந்த ஒரு கல்லூரி இருக்கணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் நாகப்பட்டினத்துக்கு மட்டுமல்ல, இது குமரியோடு, கடலூரோடு, இப்படி பல ஊர்களோடு பொருத்தி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அவர் திருச்சிக்கு போயிருந்த போதும் அந்த உள்ளூர் மாவட்டத்தினுடைய உள்ளூர் பிரச்சனைகளை குறித்து பேசியிருந்தார். நாகையிலையும் உள்ளூர் மக்களுக்கு என்னென்ன தேவையோ, என்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அதை ஹைலைட் பண்ணி பேசி இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. பின்தங்கிய நிலையில் இருக்கிறது நாகை மாவட்டம் அப்படின்னு பேசியிருக்கிறார். நிறைய குடிசைகள் இருக்கிற இடமும் இதுதான் அப்படின்னு பேசியிருக்கிறார். சரியான கூற்றுதானா? சரிதான். நாகப்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப பின்தங்கின மாவட்டங்கள்ல ஒன்றாக இன்றைக்கு இருக்கிறதுங்கிறது கவலைக்குரிய ஒரு விஷயம்தான். அது அவர் சொன்ன அந்த விவரம் சரி. இன்றைய பேச்சுல சுருக்கமா நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, அவர் உள்ளூர் விஷயத்துக்கு கொடுத்த வெளிச்சம் அது ரொம்ப முக்கியமானது. அதுல நாகூர்ல ஒரு
பிரசவம் பார்க்கக்கூடிய மருத்துவர் கூட இல்ல அரசு மருத்துவமனையில அப்படின்னு அவர் குறிப்பிட்டார். அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஆனா அந்த அளவு வரைக்கும் உள்ளூர்ல கவனம் கொடுக்கிறது, பஸ் நிலையம் வந்து அசுத்தமா இருக்குன்னு சொல்றதோ, ரயில் நிலையத்தை எவ்வளவு மேம்படுத்தி இருக்கலாம்னு சொல்றதோ, கடல் தொழில் சார்ந்த கடல் தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு அரசு கல்லூரியை கற்பனை செய்யலாம்னு சொல்றதோ, இதெல்லாம் மிக முக்கியமான விஷயம். அதே சமயம் முதல்வர் மீதான தனிப்பட்ட தாக்குதல், அப்புறம் முதல்வர் குடும்பம் மீதான தாக்குதல், அப்புறம் ஒரு நேரடியா வந்து ஏக வசனத்துல ஒரு சினிமா தனத்தோட பேசக்கூடிய அந்த தன்மை, இதெல்லாம் அவர் தவிர்த்திருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு விதமான முதிர்ச்சியின்மையினுடைய வெளிப்பாடா தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இன்றைய விஜய் பேச்சு, நாகப்பட்டினம் பேச்சை நாம் பார்க்க வேண்டும் என்றால் இரண்டு விதமாக அதை பிரிக்கலாம். ஒன்று வந்து உள்ளூர் விஷயத்தில் அவர் கவனம் செலுத்துதல் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். இப்ப விஜய் போன்ற ஒருத்தர் அப்படி பேசும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, இதுல சில விஷயங்களையாவது அரசு கவனத்தில் எடுத்துக்கொள்ளும், அரசு அந்த விஷயத்துல கவனம் செலுத்தும், அதெல்லாம் நல்ல விஷயம். ஆனால் ஒரு ஆட்சியாளர்களோட உரையாடக்கூடிய ஒரு எதிர்க்கட்சி தலைவரா ஒரு தலைவர் வளரும் போது வளரணும். அந்த மொழி இருக்கு இல்லையா, ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசியல் மொழியை மேம்படுத்துவதாக புதிய அரசியல் தலைவர்களுடைய வருகை அமையணுமே தவிர, ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசியல் மொழியை மேலும் கீழ் இறக்குவதாக அது அமையக்கூடாது. அந்த ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து ஒரு தொந்தரவு செய்யக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கிறது. அது ஒரு முதிர்ச்சியின்மையையும் வெளிப்படுத்துகிறது. நிச்சயமா இரு வகைகளாக விஜயுடைய பேச்சை எடையிட்டு இருக்கிறீங்க. இப்ப இதனை தாண்டி முக்கியமான ஒரு சில விவகாரங்களை அவர் தொட்டு பேசியிருக்கிறார். ஈழத்தமிழர் பிரச்சனையாகட்டும், மீனவர்களுடைய பிரச்சனையாகட்டும், இதற்கு மேல அவருடைய புரிதல் சரியாக இருக்கிறதா? அவற்றின் மீதான உங்களுடைய பார்வை என்ன சார்? ஈழத்தமிழர் பிரச்சனை அல்லது கச்சத்தீவு பிரச்சனை எல்லாம் வந்து அது ஒரு ரெட்டாரிக்கான ஒரு உரையாடல்ல தான் தமிழ்நாட்டின் எந்த கட்சிகளுமே பேசிட்டு இருக்காங்க. கச்சத்தீவு என்பது அநேகமாக முடிந்து விட்ட ஒரு விஷயம். அது இன்னும் சொல்ல போனா அது உள்ளூர் மக்களுடைய இடத்திலேயே அது இல்லை. அது வெளியுறவுத்துறை சார்ந்த ஒரு அம்சமாக இருக்கிறது. இலங்கையுடனான உறவோட ஒரு பகுதியாக இருக்கிறது. அதற்கெல்லாம் வந்து உள்ளூர் அரசை, மாநில அரசையோ முதல்வரையோ மாற்றி மாற்றி குற்றம் சாட்டி கொண்டு பேசுவதுங்கிறது ஒரு பெரிய பொருள் உள்ள ஒரு விஷயம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே போல மீனவர் விஷயத்துல அவர் சொல்கிறார். அதுல வந்து மீனவர்கள் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மாநில அரசையும் குற்றம் சாட்டுகிறார், மத்திய அரசையும் குற்றம் சாட்டுகிறார். ஒரு விஷயம் சொல்லலாம், மத்திய அரசை பற்றி அவர் குறிப்பிடும் போது, தமிழ் மீனவர்கள் இறந்தால் அவர்களை தமிழக மீனவர்கள் என்று சொல்வது, தமிழகத்துக்கு வெளியே ஒரு மீனவர் அவர் குஜராத்திலோ அல்லது வேறு மாநிலத்திலோ இறக்கும் போது அவர்களை இந்திய மீனவர்கள் என்று குறிப்பிடுவது, இது வந்து ஒரு இரட்டை நிலைப்பாடு என்று சொல்லி பாஜகவை அவர் சாடுகிறார், மத்திய அரசினுடைய போக்கை சாடுகிறார். அந்த விஷயம் வந்து நெடுநாளாக இந்த விஷயத்துல வந்து கவனம் கொடுத்து மீனவர்கள் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய விஷயம்தான். மீனவர்கள் பாதுகாப்புங்கிறது மிக முக்கியமானது. நீ இன்றைக்கு இந்தியா வந்து ஒரு வளர்ந்து வரும் நாடுங்கிறதெல்லாம் தாண்டி மிக முக்கியமான ஒரு இராணுவ சக்தி, அப்புறம் உலகின் மிக மக்கள் தொகை மிகுந்த ஒரு நாடு, அவ்வளவு பெரிய ஒரு பொருளாதார ரீதியான இராணுவ வலிமை மிக்க பெரும் மக்கள் பலம் கொண்ட ஒரு உலகின் பெரிய ஜனநாயக நாட்டினுடைய குடிநபர்கள், அவர்கள் வந்து கடல்ல வந்து தாக்கப்படுவதும், அவர்கள் கைது செய்யப்படுவதும், அவங்க வந்து இஷ்டம் போல சுட்டு கொல்லப்படுவதும்லாம் நீடிக்கிறது வந்து ஒரு பேரவலம். அது ஒரு மனித பேரவலம். அது தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் இழைக்கப்படக்கூடிய ஒரு அநீதின்னு கூட சொல்லலாம். ஏன்னு சொன்னா வேற எந்த மாநிலத்திலும் இவ்வளவு மீனவர்கள் உயிர் போகல, இந்திய வரலாற்றிலேயே போகல. அப்படி இருக்கும்போது அந்த விஷயத்தில் ஒரு கவனம் கொடுப்பதுங்கிறது சரி. ஆனால் இது போன்ற விஷயங்கள்ல மாநில அரசை சாடுவதில் இந்த குறிப்பிட்ட விஷயத்துல அர்த்தம் இல்லை. வேற விஷயங்கள் நான் சொல்லல, இந்த குறிப்பிட்ட விஷயத்துல அர்த்தம் இல்லை. நிச்சயமாக சார், நுணுக்கமான அதே சமயம் முக்கியமான ஒரு சில அம்சங்களை அடிக்கோடிட்டு பேசியிருக்கிறீர்கள். உங்களுடைய கருத்து பகிர்வுக்கு நன்றி திரு சமஸ்.